ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையோட நிதியியல் பார்வையை மொத்தமா மாத்த போகுது. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாத்தின ராபர்ட் கியோசாக்கியோட ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தோட சாராம்சத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கும், எப்படியாவது நிறைய சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும்னு. ஆனா ஏன் நிறைய படிச்சவங்க கூட பண கஷ்டத்துல இருக்காங்க? ஏன் படிக்காத சில பேர் கோடீஸ்வரங்களா இருக்காங்க தெரியுமா? இதுக்கு விட தான் இந்த ரெண்டு தந்தைகளோட கதை. ராபர்ட்டுக்கு 2 அப்பா. ஒருத்தர் அவரோட சொந்த அப்பா, நல்லா படிச்சவர், பிஹெச்டி முடிச்சவர், புவர் டாட். இன்னொருத்தர் அவரோட நண்பனோட அப்பா. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சவர், ரிச் டாட். இந்த 2 பேரும் பணத்தை எப்படி பார்த்தாங்க, அது ராபர்ட் வாழ்க்கைய எப்படி மாத்துச்சுங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போற முதல் பாடம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், சிந்தனை மாற்றம். பணக்காரன் ஆகிறதுக்கும் ஏழை ஆகிறதுக்கும் முதல் வித்தியாசம் நம்ம மூளை தான். ராபர்ட்டோட ஏழை தந்தை எப்பவுமே சொல்லக்கூடியது பண ஆசை தான் எல்லா தப்புக்கும் காரணம் அப்படின்னு. ஆனா பணக்கார தந்தை சொல்லக்கூடியது பணம் இல்லாம இருக்கிறது தான் எல்லா தப்புக்கும் காரணம் அப்படின்னு. நீங்க ஒரு விலை உயர்ந்த பொருளை பார்க்குறீங்கன்னு வைங்க, உங்க மனசு உடனே இதெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுன்னு சொல்லும். அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே உங்க மூளை வேலை செய்யறத நிறுத்திடும். ஆனா அதே இடத்துல இதை வாங்க நான் என்ன செய்யணும்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க, உங்க மூளை வழிகளை தேட ஆரம்பிக்கும். நாம எல்லாரும் பாதுகாப்பான வேலை வேணும்னு தான் ஓடுறோம். ஆனா பணக்காரங்க வாய்ப்புகளை தேடி ஓடுறாங்க. இதுதான் முதல் ஸ்டெப். உங்க பேச்சை மாத்துங்க, உங்க வாழ்க்கையும் மாறும். ரெண்டாவது, சொத்து வெர்சஸ் கடன். இப்போ ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வருவோம். சொத்துனா என்ன, கடன்னா என்ன? நம்ம எல்லாரும் ஒரு கார் வாங்கினா அது சொத்துன்னு நினைக்கிறோம், ஒரு வீடு வாங்கினா அதை சொத்துன்னு நினைக்கிறோம். ஆனா கியோசாக்கி இதை அப்படியே மாத்தி சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்க பாக்கெட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வந்தா அது சொத்து, அசெட். உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுத்தா அது கடன், லைபிலிட்டிஸ். நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, அதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறீங்க, மெயின்டெனன்ஸ் செலவு பண்றீங்கன்னா அது கடன். ஆனா அதே வீட்டை வாடகைக்கு விட்டு அதிலிருந்து வர வருமானம் உங்க செலவை விட அதிகமா இருந்தா அது சொத்து. பணக்காரங்க சொத்துக்களை சேர்த்துக்கிட்டே போவாங்க, ஏழைகள் கடன்களை சொத்துன்னு நினைச்சு சேர்த்துக்கிட்டே போவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிறது அசட்டா இல்லை லயபிலிட்டிஸா அப்படின்னு. மூணாவது, ரேட் ரேஸ். நம்ம ஏன் எப்போவுமே ஓடிட்டு இருக்கோம் தெரியுமா? காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், அதை வச்சு பில் கட்டுறோம், திரும்பவும் வேலைக்கு போகிறோம். இதுக்கு பேர் தான் ரேட் ரேஸ். நமக்கு சம்பளம் அதிகமான உடனே நாம் என்ன பண்ணுறோம்? பெரிய ஃபோன் வாங்குகிறோம், புது கார் வாங்குகிறோம். இதனால் செலவு அதிகமாகுது. திரும்பவும் அந்த செலவை சமாளிக்க அதிக நேரம் வேலை பார்க்குறோம். இது ஒரு நச்சு சுழற்சி. இதிலிருந்து வெளியே வரணும்னா நீங்கள் பணத்துக்காக வேலை செய்கிறத நிறுத்திட்டு பணம் உங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி மாற்றணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சம்பளத்தில் ஒரு பகுதியை எடுத்து அதிலிருந்து ஒரு வருமானம் வர மாதிரி முதலீடு செய்யணும். நாலாவது, உங்களுக்கான தொழிலை கவனிங்க. அடுத்தது, ஒரு தப்பான புரிதல் இருக்குது. நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. இல்லவே இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அது உங்கள் பில்லு இது மாதிரி கட்டுறதுக்கு உதவும். ஆனால் கூடவே உங்களுக்கான ஒரு தொழிலை உருவாக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், அப்படியே ஈவினிங் டைமில் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம், இல்லை ஒரு சின்ன நிலம் வாங்கி போடலாம், இல்லை பங்குகளில் முதலீடு பண்ணலாம். மெக்டொனால்ட்ஸ் ஓனர் ரே க்ரோக் கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, உங்கள் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு. அவர் சொன்னார், ரியல் எஸ்டேட்னு. பர்கர் விற்கிறது அவரோட வேலை, ஆனால் அந்த பர்கர் விற்கிற இடத்தோட நிலத்தை வாங்குறது தான் அவரோட பிஸ்னஸ். இதை தான் நாமளும் பண்ணணும். அஞ்சாவது, நிதியறிவு. கடைசியாக மிக முக்கியமானது நிதியறிவு. ஸ்கூலில் நமக்கு கணக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் பணத்தை எப்படி கையாளணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு 4 விஷயம் முக்கியமாக தெரியணும். அக்கௌண்டிங், பணப்புழக்கத்தை கணக்கு பார்க்க தெரியணும். இன்வெஸ்டிங், பணத்தை பெருக்க தெரியணும். மார்க்கெட்ஸ், மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். லா, சட்டப்பூர்வமாக எப்படி வரியை சேமிக்கணும்னு தெரியணும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைனா அதை தக்க வச்சுக்கிறது ஒரு பெரிய வித்தை. அதனால் உங்கள் அறிவை வளர்த்துக்க முதலீடு செய்யுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 5 விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. பணக்காரன் ஆகிறதுங்கிறது ஒரே நாளில் நடக்கிறது இல்லை, அது ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளில் இருக்குது. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்குங்க.